ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக வருமான வரித்துறையில் உங்களுக்கான சூப்பரான வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. எங்கேருந்து வேலையை இப்போ வந்து கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி இருக்குது பாருங்கள், அங்கேருந்து தான் உங்களுக்கான ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு. ஸோ இப்போ இந்த வேலையை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, என்னமான பதவிகள் கொடுத்துருக்காங்கன்னா கேன்டீன் அட்டண்டன்ட் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கேன்டீன் அட்டண்டன்ட்கான ஒரு வேலைவாய்ப்பு தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து மத்திய அரசோட குரூப் சிக்கான பதவியில் வந்து வருது. ஒரு நல்ல ஜாப்லேயே வந்து சொல்லலாம். எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னா டோட்டலாக 25 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 25 வேக்கன்சியில் ஜென்ரல் கேட்டகிரி 13 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, ஓபிசிக்கு 6 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, எஸ்சிக்கு 3, எஸ்டிக்கு 1 வேக்கன்சி, டோட்டலாக 25 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தமிழகத்தில் மற்றும் புதுச்சேரியில் தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து இருக்க போது. சொந்த ஊரில் கண்டிப்பாக உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து இருக்கும். ஓகே, சேலரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். பே லெவல் 1ல் சேலரி கொடுக்குறாங்க. மந்த்லி வந்து 18,000 ரூபாயிலேருந்து 56,900 வரைக்கும் சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. யார் அப்ளை பண்ணலான்னா ஒன்லி இந்தியன் சிட்டிசன், இந்தியாவில் இருக்க எல்லாருமே இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு முக்கியமான இன்ஃபர்மேஷன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். நீங்கள் 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கீங்கன்னா போதுமாடு இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்த கட்டமாக ஏஜ் லிமிட் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு மட்டும் அப் டு 40 வயதில் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு எப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 8/9/2024 22/9/2024 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு யார் யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு லிஸ்ட்டை வந்து 1/10/2024 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஹால் டிக்கெட் என்றைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா 1/10/2024 5/10/2024 வரைக்கும் ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம் தேதி என்றைக்கு இருக்க போகுதுன்னா சென்னையில் தான் எக்ஸாம் நடக்க போகுது. 6/10/2024 அன்றைக்கி தான் எக்ஸாம் இருக்க போகுது. இதுதான் உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கான மொத்த ஷெடியூலை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஷெடியூல் படி தான் உங்களுக்கான எல்லா ப்ராசஸுமே ஒன் பை ஒன்னாக நடைபெறும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மீதெல்லாம் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓபிசி 3 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூ கேட்டகரி 10 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து பார்த்தா 3 இயர்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு 10th பாஸ் பண்ணால் போதுமானது. எந்த ஒரு போர்டில் நீங்கள் 10th பாஸ் பண்ணால் இருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ், ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு there is no அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு கேட்டகரிக்குமே அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஹவு டு அப்ளைனா ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். வெப்சைட் வந்து tnincometax.government.in இந்த வெப்சைட் மூலமாக ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஆர் அப்ளிகேஷன் சப்மிட்டட் வித்தவுட் ப்ராப்பர் ஃபோட்டோகிராஃபாக இருக்குன்னா ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃபை கொண்டு வாங்க அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ். ஸோ ஆன்லைன் மூலமாக எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, ஜாதி சர்டிஃபிகேட்கான ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க, சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க, வேலிட் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் ஏதாச்சும் ஆதார் கார்டோ பேன் கார்டோ பாஸ்போர்ட்டோ டிரைவிங் லைசன்ஸோ ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்ல கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் 1 எப்படி இருக்க போகுது அப்படின்னா 500 கேண்டிடேட் வந்து பார்த்தா செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஆன்லைன் மூலமாக நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா முதல் கட்டமாக ஒரு 500 பேர் வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க, ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க.
20 எலிஜிபிள் அப்ளிகேஷன் அகைன்ஸ்ட் ஈச் வேகன்சி மற்றும் ஈச் கேட்டகரி. ஒவ்வொரு கேட்டகரி மற்றும் ஒவ்வொரு வேகன்சிலேருந்தும் 20 பேரை தேர்ந்தெடுப்போம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 500 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பேஸ்டு ஆன் த பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் மார்க் அப்படின்றது மெட்ரிகுலேஷன். அதாவது ஸோ நீங்கள் 10th மார்க் அடிப்படையில் அதிகபட்ச மார்க் எடுத்திருக்காங்களோ அதன் அடிப்படையில் ஒரு 500 பேரை நாங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அடுத்த கட்டமாக அவங்க எக்ஸாமுக்கு வந்து போவாங்க. ஒருவேளை தர் இஸ் பிட்வீன் 2 or more கேன் பேஸ்ட் ஆன் த பர்சன்டேஜ். அதாவது எல்லாருமே வந்து பார்த்தா ஒரே மார்க்கில் இருக்காங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு டைப் பிரேக்கர் இருக்கும், ஓல்டர் ஏஜ் அடிப்படையில் வந்து செலெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. செகண்ட் டைப் பிரேக்கர் இருக்கும், பர்சன்டேஜ் அடிப்படையில் இருக்கும், அந்த சயின்ஸு யார் அதிக மதிப்பெண். அதுக்கப்புறம் தேர்ட் டைப் பிரேக்கர் வந்து மேத்தமேட்டிக்ஸ் இருக்கவங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா லாட்ரி மூலமாக ஸோ 4 வகையாக வந்து பார்த்தா ஒரே மதிப்பெண்ணாக இருக்காங்கன்னா இந்த மெத்தட் மூலமாக செலெக்ஷன் பண்ணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 500 பேரை மார்க் அடிப்படையில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த 500 பேருக்கு மட்டும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்க போகுதுன்னா மொத்தமாக உங்களுக்கு 100 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கான சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நியூமரிக்கல் ஆப்டிடியூடில் ஒரு 25 கொஷினும், ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு 25 கொஷினும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் ரீசனில் 25 கொஷினும், ஜென்ரல் இங்கிலீஷில் ஒரு 25 கொஷினும் வைக்கிறாங்க. டோட்டலாக 100 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்க போது 3 மார்க் வில் பி அவார்டட் ஃபார் ஈச் கரெக்ட் ஆன்சர் அண்டு 1 மார்க் வில் பி டிடக்டட் ஃபார் த ஈச் இன்கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சிலபஸை நீங்கள் ரெஃபர் பண்ணவே இந்த ஜாபில் நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தா செலெக்ஷன் ஆகிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் டைப் பிரேக்கர் இருக்காங்க பாருங்கள். அவங்களுக்கான எக்ஸாம் பற்றி கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் வெப்சைட்டில் 1/10/2024 இருந்து 5/10/2024 வரைக்கும் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிவிட்டு எக்ஸாம் தேதி 6/10/2024 காலைல 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் எக்ஸாம் இருக்க போது சென்னையில் மட்டும்தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர், வேற எங்கேயுமே எக்ஸாம் சென்டர் இருக்காது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு எந்த மாதிரி வரணும் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனையும் வந்து பார்த்தா கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபைனல் ரிசல்ட்லாம் அப்டேட் பண்ணுவோம் வெப்சைட்லேயே அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடைபெறும். அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான போஸ்டிங் வந்து பார்த்தா கன்ஃபர்மேஷன் ஆகிடும். ஸோ இதான் மேக்ஸிமம் வந்து பார்த்தா தமிழகத்தில் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் இருக்குது. மேபி வந்து பார்த்தா எங்கெங்கெல்லாம் இருக்க வேகன்சி இருக்குன்றத லேட்டராக அப்டேட் பண்ணலாம். பட் எல்லா இடங்கள்லையுமே உங்களுக்கான வேகன்சிஸு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இந்த ஜாப் பற்றி கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன். ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தா 10th குவாலிஃபிகேஷன் போதுமானது, எக்ஸாமுக்கான ஃபீஸும் வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய பேர் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. மார்க் அடிப்படையில் செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க, 500 பேரை செலக்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு மட்டும் எக்ஸாம் வச்சு இந்த ஒரு பதவியை வந்து பார்த்தா தேர்ந்தெடுக்கிறாங்க. நல்ல ஜாப் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் மார்க் அடிப்படையில் செலெக்ஷன் பண்ணுறதை தவிர்த்திருக்கலாம், டைரெக்டாக எக்ஸாமினேஷன் வச்சு வந்து பார்த்தா செலெக்ஷன் பண்ணியிருக்கலாம். ஸோ அதை தவிர பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு தமிழக வருமான வரித்துறையில் வேலையை இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. லோக்கான பை தான், பட் பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் தான் இந்த வெப்சைட்டில் போயிட்டு ரிஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி புதுசாக அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ண பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வேணும் அப்படின்றவங்க மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.